அளவற்றாலான நிகழ்ச்சி அன்புடன் மகிழ அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பழைய பெயர் கோபால், இப்போ என் பெயர் உமர். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 8 வருஷத்துக்கிட்ட ஆகுது, அல்ஹம்துலில்லாஹ். நான் எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா 2017 காலேஜ் படிக்கும்போது, தேர்ட் இயர் படிக்கும்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது நான் சின்ன வயசுல சில எங்கள் அம்மாவுக்கு சின்ன லைட்டாக வருத்தம். அதுக்கு பிறகு நான் ஒரு நியத்தை வச்சுருந்தேன், இனிமேல் நம்மளை நினச்சி அம்மா அப்பா எப்போவுமே வருத்தப்படக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், நம்மளை பற்றி நினச்சி அவங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு நியத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே நான் வாழ்ந்தேன். அவங்களுக்கு பிடிச்ச நிறைய உதவிகள் செஞ்சு கொடுத்தேன். என்னுடைய அதிகமான நேரத்தை அவங்களுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போது எனக்கு நினச்சி இன்னும் ஒருபடி அதிகமாக சந்தோஷப்படணும் பெற்றவங்க அப்படின்னு ஒரு நியத்து இருந்துச்சு. அப்போது என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்தேன், என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டு, காலேஜ் படிக்கும்போது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவனுடைய செயல் எல்லாமே அழகாக இருக்கும். மார்க்கத்தை அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து ஃபாலோ பண்ணுவான், மற்றவங்களை பற்றி புறம் பேச மாட்டான், நிறைய விஷயங்களில் வந்து பெர்ஃபெக்டாக இருப்பான். அப்போ அந்த பையனை பார்க்கும்போது எனக்கும் அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமா என்ன அப்படின்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்கள்ட்ட விஷயங்கள் பேசும்போது நானும் நிறைய யோசித்து பார்த்தேன். கரெக்டு தான், நம்மளை படைத்த கடவுள் வந்து ஒருத்தர் தான், நம்மளை படைத்த கடவுள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உலக வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம் தான், மரணத்துக்கு அப்புறம் உண்மையிலே ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப கொஞ்ச காலம் தான். இந்த பூமியில் நம்ம படைக்கப்பட்ட நோக்கமே நம்ம இந்த பூமியில் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு மறுமையில் சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே முடிவு பண்ணிவிட்டேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இது கொலசேகரன் மட்டும் சொல்லி ஒரு ஊர். அங்கே வந்து நிறைய பேர் மாலை போட்டு எல்லாமே போவாங்க. அப்போ நானும் மாலை போட்டிருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது மாலை போட்டிருக்கேன், காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் மாலை போட்டு கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, தேர்ட் இயர் படிக்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். நான் வந்து இப்போ ஒரு இந்துங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு அந்த இன்பிட்வீன் அந்த காலம் பார்த்திங்கன்னா வெறும் 3 மாதம் தான். 3 மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு போகிறேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எங்கள் அம்மா கிட்ட கலந்து பேசாமல் எந்த ஒரு பெரிய டிசிஷனுமே நான் எடுத்தது கிடையாது. சின்ன சின்ன முடிவாக இருந்தாலும் சரி, பெரிய முடிவாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எல்லா முடிவும் எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட கலந்து பேசாமல் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு பெரிய முடிவு அப்படின்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது தான். நான் எப்படி ஏற்றுக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. அன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு தைரியம். 19 வயசு தான். தனியாக போனேன் பள்ளிவாசலுக்கு. எங்கள் வீட்டிலேருந்து பள்ளிவாசல் வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நடந்தே போனேன், தைரியமாக போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்துட்டேன். 2017 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி சாயங்காலம் மகரிப்பு தொழுகைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் தொழுவிட்டு அப்புறம் நைட்டு விசா தொழுது வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, இன்னொரு பையன் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டான், பள்ளிவாசலுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி ஊர் பூரா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நான் காலேஜ் போயிட்டு மெதுவாக வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் கூப்பிட்டு விசாரிச்சாங்க, இப்படி நீ பள்ளிவாசலுக்கு போனியாமல், நான் கேள்விப்பட்டேன், எதுக்கு போகணுன்னு கேட்டாங்க. போகணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால் போனேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி விளையாட்டு வாக்கில் போகிறான்னு வச்சுட்டு இனிமேல் போகக்கூடாது, அம்மா சொன்னால் கேட்கணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு மறுநாளும் பள்ளிவாசலுக்கு போனேன். கூப்பிட்டு கண்டிச்சாங்க. மறுபடியும் பள்ளிவாசலுக்கு போனோன்னே ஊரில் ரொம்ப வேறு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. பணத்துக்காண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான், முஸ்லீம் பொண்ணு லவ் பொண்ணு தான், கட்சிக்காக வேண்டி பணம் தந்தாங்க, அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய ஒழுங்குல வேலை மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம். அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, மக்கா உங்கள் 4 பேரையும் பற்றி எடுத்து அதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன். இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து என் பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டியோ, நீங்களும் சரி நிறைய விஷயம் என் பேச்சை கேட்டிருக்க. இப்போ மே மாதம் லீவ்லாம் பார்த்தீங்கன்னா லீவில் வந்து பக்கத்தில் தோட்டம் ஏதாவது போயிட்டு அங்கே மாங்காய் தேங்காய் அந்த மாதிரிலாம் பறித்து திருட்டிட்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கோம். அப்படி வரும்போது இந்த நியூஸ் எங்கள் அம்மா காதுக்கு போச்சா எங்கள் அம்மா கூட்டு கண்டிக்கும், நீ செஞ்சது தப்பு, இனிமேல் செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லும். அம்மா நானாக போல சுற்றி இருக்க பசங்க கூப்பிட்டு போனாங்க, அதனால் நான் போனேன்னு சொல்லும்போது சரி ஓகே அம்மா சொல்கிறேன், இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, திருடுறதுக்கு அந்த மாதிரி. சரின்னு சொல்லி கேட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். பள்ளிவாசலுக்கு போகாது அப்படின்னு சொல்லும்போது என்னால் கேட்க முடியல. எல்லா விஷயமே அம்மா வந்து நம்மளுக்கு சரியாக வந்து சொல்லி தந்தாங்க. ஆனால் வந்து யாரோ வணங்கணும், மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கே தெரியலை. அப்போ நான் படித்து சிந்திச்சு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அப்போ பள்ளிவாசல் போகாத அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்கல, மறுபடியும் பள்ளிவாசல் போக தான் செஞ்சேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சுற்றி இருக்க எல்லாருமே நல்ல விதமாக சொல்ல ஆரம்பித்தாங்க, உன் பிள்ளை வந்து பள்ளிவாசலுக்கு வரதை நீ தடுக்காத. நிறைய முஸ்லீம்களே எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு சிலர் வந்து பணத்துக்காண்டி ஏற்றுக்கிட்டாங்க, பொண்ணுக்காக அரசியலுக்காக இந்த மாதிரி சொன்னாலும் சிலர் நல்ல விதமாக நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி சொன்னோன்னே எங்கள் அம்மா கொஞ்சம் அமைதியாகிடுச்சு. அப்புறம் என்னை கொஞ்ச நாள் தடுக்கலை. நான் என் படி ஃபுல்லாக பள்ளிவாசல் போக ஆரம்பித்தேன். மார்க்குகளையும் நிறைய படித்தேன்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாளில் அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய மாதமே வந்துச்சு. எங்கள் அம்மாவே எனக்கு சகர் சாப்பாடுலாம் செஞ்சு தந்தாங்க. கொஞ்ச நாளில் ஒரு 6 மாதத்தில் எங்கள் அம்மாவே சகர் சாப்பாடு செஞ்சு தந்தாங்க. அதில் பட்டினியை நோன்பு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி. அப்புறம் சப்போஸ் லேட் ஆகிடுச்சு, நான் சில சமயம் எந்திரிக்கிறது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா தூங்கிட்டு இருப்பேன். பாங்க சொல்லிடுவோம். அப்போ எங்கள் அம்மாவே சொல்லுவோம், மக்கா பாங்க சொல்லிட்டு போய் தொழுவிட்டு வந்து தூங்கு அப்படிங்க. அம்மா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுப்பிடுமா நம்ம, இல்லை நீ தூங்கிட்டேன்னா தொழுக மாட்டேன், நீ போய் தொழுவிட்டு வந்து தூங்கு அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் இஸ்லாத்தை கூட அந்த டைமில் ஒரு 3 விஷயத்தை நினச்சி கொஞ்சம் பயந்தேன். என்னன்னா என் அக்காவோட கல்யாணம், அப்புறம் தங்கச்சியோட கல்யாணம், அப்புறம் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட கடைசி காலம். அந்த 3 விஷயத்தை நினச்சி ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. என்னன்னா சப்போஸ் இப்போ நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அக்காவோட கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, இல்லை தங்கச்சியோட கல்யாணத்தில் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனால் என் அக்காவோட கல்யாணத்தில் நானும் கூட இருந்தேன். எங்கள் அக்காவை விட என் அக்கா வீட்டில் உள்ள எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலுமே அவங்க எல்லாருமே நல்லா அன்பாக பாசமாக நல்ல முறையில் பேசுவாங்க, பழகுவாங்க. அப்புறம் என் தங்கச்சியோட கல்யாணத்துலேயும் சரி, நான் பயந்த 2வது விஷயம். ஆனால் எங்கள் தங்கச்சி வீட்லேயும் அவ்வளோ பேருக்குமே தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேங்க அவ்வளோ பேருக்குமே தெரியும். அவ்வளோ பேருமே அன்பாக பாசமாக மரியாதையாக நல்ல முறையில் அவங்க எல்லாருமே அன்னைக்கும் பேசுனாங்க, இன்னைக்கும் பேசுகிறாங்க. ஊருக்கு போகும்போது இப்போ தங்கச்சி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுருந்தா கூட சப்போஸ் நான் வரலைனாலும் கூப்பிடுவாங்க, கோபால் வரலையா, ஏன் வரல, திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, கோபால் வரலையா கோபால் வரலையான்னு அவ்வளோ பேருமே கேட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் இன்றைக்கி நம்மளை நேசிக்கிறாங்க, நம்ம மதிக்கிறாங்க, நம்ம வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்தளவுக்கு நானும் நடந்துக்கிட்டேன், பெற்றவங்களையும் நல்ல முறையில் மதித்து நடக்கிறேன், அதனால அந்தளவுக்கு அவங்க நம்ம நேசிக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய நிக்காவிலையும் சரி, நான் ரத்த உறவுகளை மட்டும் ரொம்ப க்ளோஸாக ஒரு 100 பேர் மட்டும்தான் நான் கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா எல்லாரையும் என்னால் கூப்பிட முடியல. நிக்கா முடிஞ்ச அடுத்த நாளில் தெரியல, நிறைய பேர் எங்கள் அம்மாக்கிட்டையும் கேட்டிருக்காங்க, என்கிட்டையும் கேட்டிருக்காங்க, என்னையும் ஏன் கூப்பிடலை, நான் வந்து வரணும்னு எவ்வளோ எதிர்பார்த்தேன், கோபால் நம்ம வீட்டு பிள்ளைல நீங்கள் வந்து என்னை கூப்பிடாமல் இருந்துட்டீங்களே, நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ அவ்வளோ பேரும் நம்ம நேசிக்கிறாங்க, நம்ம வேணும்னு தான் நினைக்கிறாங்க, ஏன்னா நம்ம நடந்துக்கிட்ட நிறுத்த வச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக தாத்தா பேரில் இருக்கக்கூடிய சொத்து வந்து எங்கள் பேரில் மாற்றுறதா வீட்டில் கொஞ்சம் பேச்சு வந்துச்சு. என் பேர்லேயும் என் தம்பி பேர்லேயும் மாற்றுறதுக்காக வேண்டி வீட்டில் பேச்சு வந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் என் மனசில் நினச்சது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். ஸோ என்னத்தான் இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு தம்பி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஆனால் நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ நம்மளை அடுத்தவங்க நினைக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, அவங்க மனசில் சின்ன பயங்கிறது இருக்கலாம். அதனால பாதி தம்பி பேரில் எழுதுங்க, மீதி உங்கள் பேரில் இருக்கட்டும், உங்கள் காலத்துக்கு பிறகுனா என் பேரில் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நிறைய வாட்டி சொன்னேன், என் பேர் வேண்டாம் சொத்து, இப்போ உங்கள் பேரில் இருக்கட்டு, உங்கள் காலத்துக்கு பிறகு நான் என் பேருக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து என்னென்னா ஊரில் நிறைய பேர் எதிர்த்தாங்க, இப்போவே உன் பிள்ளைகள் பேர்லாம் நீ வந்து சொத்தை எழுதி வைக்காத, நீனே பாரு, ஊருக்குள்ளே யார் கடைசி காலத்தில் எந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்க்கு, யாருமே தாய் தகப்பனை பார்க்க மாட்டா, இப்போ நீ எழுதி வச்சுன்னு சொன்னால் நாளைக்கு கடைசி காலத்தில் நீ கஷ்டம் தான் படணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி, எங்கள் அம்மாவுடைய அம்மா, எங்கள் ஆச்சி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பெரியப்பா அவ்வளோ பேருமே சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு சொத்தை உங்கள் பிள்ளைகள் பேர் எழுதி வைக்காத அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா அந்த சொத்தை 2ஆக பிரித்து என் தம்பி பேர்லையும் எங்கள் அப்பா பேர்லையும் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ நிறைய பேர் திரும்பி வந்து கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இன்னொரு ஒரு கோயில் உண்டு, அந்த கோயில் பக்கத்தில் ஒரு செவத்துக்கு பின்னாடி நின்று நான் தண்ணி அடித்ததா இன்னொரு அண்ணன் கண்ணால் பார்த்ததாட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணனுக்கு என் மேலேயும் நல்ல எண்ணம், எங்கள் அம்மா மேலேயும் நல்ல எண்ணம், குடும்பத்து மேலே மரியாதை, அதனால் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஏக்கா இப்படி உங்கள் பெரிய பையன் இந்த கோயில் செவத்துக்கு பின்னாடி நின்று தண்ணி அடிச்சது, அதை நான் பார்த்தேன், நீங்கள் சொல்லி கண்டிச்சு வைங்க, ஏன்னா அவனுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, எதுவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை நீங்கள் வேறு யாரையா பார்த்துருப்பீங்க, நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டீங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அண்ணன் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பெரிய பையன் தண்ணி அடிச்சது நான் கண்ணால் பார்த்தேன், இல்லாதது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போவும் சொல்கிறேன், என் பெரிய பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேறு யாரையோ பார்த்துட்டு அறியாமையில சொல்கிறீங்க, அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிச்சு. இப்படி நான் சொன்னம்மாக்கா, அப்படி அந்த அண்ணன் சொன்னாங்க அப்படின்ட்டு, நீ என்னம்மா நினைக்கிறான்டா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அதுவும் சந்தோஷம். இப்போவும் இந்த சொத்து விஷயத்துலையும் சரி எல்லாரும் கேட்கும்போது எங்கள் வீட்டில் வந்து என்னையை விட என் தம்பியை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தம்பி பிடிக்கும். அதனால் எங்கள் அம்மா வந்து இந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் என்னுடைய சின்ன பிள்ளை என்னை பார்க்கல அப்படின்னா கூட என் பெரிய பிள்ளை என்னை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ சீக்கிரத்தில் நான் கூட ஒரு செகண்டில் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், என் பேரில் சொத்து வேண்டாம், உங்கள் பேரில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு
என்னுடைய பெரிய பிள்ளை என்னைய பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு பெரிய சந்தோஷமாக நான் பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். முன்னாடி என்னோட அவங்க நல்லா க்ளோஸாக பழகுறாங்க. எப்போ நான் கால் பண்ணாலும் சலாம் சொல்லி பேசுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. நான் ஏதோ வேற வேலை பிஸியில் இப்போ நான் ஃபஸ்ட்டு சலாம் சொல்லுவேன். சப்போஸ் நான் மறந்துட்டா கூட அவங்க சலாம் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எல்லாருக்கும் நேரில் கிடைக்குன்னு சொல்லி துவா செய்யுங்க. வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கே நேரில் கிடைக்காத மக்களுக்கு நேரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.